வணக்கம் லங்காஃபோ ஊடக உறவுகளே, இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பிரதான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா ஈரான் இடையே வரலாற்று ஒப்பந்தம், ட்ரம்ப் வெளியிட்ட அதிரடி தகவல். முடிந்தால் பசில் ராஜபக்ஷவை நாட்டுக்கு வரவழையுங்கள், பிரதி அமைச்சர் அதிரடி சவால். அத்தனகடு ஓயாவை அண்மித்த பகுதிகளுக்கான வெள்ள அபாய எச்சரிக்கை மேலும் 48 மணித்தியாலயத்துக்கு நீடிப்பு. நாட்டின் பல பகுதிகளில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை. வெள்ளை மாளிகை பாதுகாப்பு வலயத்துக்குள் துப்பாக்கிச் சூடு, இரகசிய சேவை பிரிவினர் அதிரடி தாக்குதல். வெளிநாட்டில் தங்கியுள்ள குற்றக்குழுவைச் சேர்ந்த 226 பேருக்கு சர்வதேச சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. ருமேனியாவில் வேலைவாய்ப்பு மோசடி, நிறுவன பெண் பணியாளரை தேடி வேட்டை. வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். தொடர்பான இன்றைய நாளுக்கான விரிவான செய்திகள். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான முக்கிய ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, ஈரான் மற்றும் இதர பிராந்திய நாடுகளுக்கு இடையில் முக்கியமான ஒப்பந்தம் ஒன்று பெருமளவில் பேசி முடிக்கப்பட்டு தற்போது அது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். இந்த உடன்படிக்கையின் இறுதி அம்சங்கள் மற்றும் விவரங்கள் தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு வருவதாகவும் அவை விரைவில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விவரங்களை வெளியிடவில்லை. அமைதி மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மை தொடர்பாக சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் கட்டார் ஆகிய நாடுகளுடன் மிகவும் நெருக்கமான தொலைபேசி உரையாடல்களை மேற்கொண்டதாகவும் ட்ரம்ப் தனது சமூக வலைதளத்தில் பதிவு செய்துள்ளார். அத்துடன் பெஞ்சமின் நெத்தனியாகுவுடன் சனிக்கிழமை நடைபெற்ற தொலைபேசி உரையாடலும் மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த உடன்படிக்கை ஈரான் அணு ஆயுதத்தை பெறுவதை முற்றிலும் தடுக்கும் எனவும் ட்ரம்ப் இதன் போது உறுதியளித்தார். இதனிடையே ட்ரம்பின் கருத்துக்கள் குறித்து கருத்து வெளியிட்ட ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் கடந்த வாரத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரானின் நிலைப்பாடுகள் பரஸ்பரம் நெருங்கியுள்ளதாக ஒப்புக்கொண்டுள்ளார். எனினும் முக்கிய பிரச்சனைகளில் முழுமையான உடன்பாடு எட்டப்பட்டு விட்டதாக இதனை கருத முடியாது என்றும் எட்டப்படவில்லை எனவும் இதன் போது அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை இந்த விவகாரத்தில் பாகிஸ்தான் முக்கிய மத்தியஸ்தராக செயற்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முடிந்தால் பசில் ராஜபக்ஷவை மீண்டும் நாட்டுக்கு வரவழைக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு பிரதி அமைச்சர் பிரசன்ன குடசேன சவால் விடுத்துள்ளார். அண்மைய நீதிமன்ற நடவடிக்கைகள் காரணமாக ராஜபக்ஷ குடும்ப உறுப்பினர்கள் மீதான அழுத்தங்கள் தீவிரமடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பொது நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதி அமைச்சர் பிரசன்ன குடசேன இந்த சவாலை விடுத்துள்ளார். ராஜபக்ஷ குடும்பத்தினருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு சட்ட நடவடிக்கைகளும் எடுக்க முடியாது என்ற பலத்த வாதங்கள் கடந்த காலங்களில் இருந்ததாக பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்களுக்கு எதிராக எதிர்வரும் காலங்களில் உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் பிரதி அமைச்சர் பிரசன்ன குடசேன இதன்போது குறிப்பிட்டார். அத்தனகடு ஓயாவை அண்மித்த பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டிருந்த வெள்ள அபாய எச்சரிக்கை மேலும் 48 மணித்தியாலயங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. நீர்ப்பாசன திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையினால் ஆற்றின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ள நிலையில் தாழ்நில பகுதியில் வெள்ள நிலைமை ஏற்படும் அபாயம் தொடர்ந்தும் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் ஆற்றங்கரையோர மற்றும் வெள்ள அபாயம் உள்ள பகுதியில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் அவசர நிலைமைகளுக்கு தயாராக இருக்குமாறும் நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. நாட்டின் பல பகுதியில் இன்று 24ஆம் தேதி 50 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி மேல், சப்ரகமுவ, வடமேல் மாகாணங்களுடன் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகள் மற்றும் வடக்கு, வடமத்திய, வடமேற்கு,
தெற்கு மாகாணங்களில் உள்ளிட்ட திருகோணமலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு அல்லது பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களை தவிர்க்க தேவையான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. அமெரிக்காவின் வெள்ளை மாளிகைக்கு வெளியே இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை தொடர்ந்து சந்தேக நபர் ஒருவர் அமெரிக்க ரகசிய சேவை அதிகாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இச்சம்பவத்தை தொடர்ந்து வெள்ளை மாளிகை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் உடனடியாக காவல்துறையினரின் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டன. அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் யார், அதற்கான பின்னணி என்ன என்பது குறித்து மேலதிக விவரங்களை அமெரிக்க பாதுகாப்பு துறையினர் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை. வெளிநாடுகளில் பதுங்கியிருக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 226 பேரை கைது செய்வதற்கு சர்வதேச சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளன. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கொழும்பு மாவட்டத்திற்கு பொறுப்பான பிரதி காவல்துறை அதிபர் நிஷாந்த சொய்சா இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் சிவப்பு அறிவித்தல் மூலம் 35 சந்தேக நபர்கள் உட்பட பல்வேறு குற்றங்களுடன் தொடர்புடைய சுமார் 130க்கும் மேற்பட்ட சந்தேக நபர்கள் இதுவரை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். அத்துடன் தற்போது சர்வதேச காவல்துறையின் உதவியுடன் பெற்றுக்கொள்ளப்பட்ட 226 சிவப்பு அறிவித்தல்கள் சுமார் 90 பேர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபட்டதாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்கள் துபாய், இந்தியா, ரஷ்யா, இந்தோனேசியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் பதுங்கியிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர்கள் அனைவரும் விரைவில் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார்கள் என இதன்போது அவர் தெரிவித்தார். ருமேனியாவின் ஆடை தொழிற்சாலை வேலைவாய்ப்புகளை பெற்றுத் தருவதாக கூறி 750க்கும் மேற்பட்டவர்களிடம் சுமார் 920 மில்லியன் ரூபாய் பணத்தை மோசடி செய்த நிறுவனத்தின் பெண் பணியாளர் ஒருவரை கைது செய்வதற்கு காவல்துறை பொதுமக்களின் உதவியை கோரியுள்ளது. குறித்த நிறுவனம் பலரிடம் ருமேனியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி பெரிய அளவிலான நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. இந்த மோசடி சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரான கோகமாகம பகுதியைச் சேர்ந்த 54 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். வெளிநாடுகளில் பதுங்கியிருக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 226 பேரை கைது செய்ய சர்வதேச சிவப்பு அறிவித்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளன. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கொழும்பு மாவட்டத்துக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை அதிபர் நிஷாந்த சொய்சா இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் சிவப்பு அறிவித்தல் மூலம் 35 சந்தேக நபர்கள் உட்பட பல்வேறு குற்றங்களுடன் தொடர்புடைய சுமார் 130க்கும் மேற்பட்ட சந்தேக நபர்கள் இதுவரை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டதாக இதன்போது அவர் தெரிவித்தார். அத்துடன் தற்போது சர்வதேச காவல்துறையின் உதவியுடன் பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ள 226 சிவப்பு அறிவித்தல்களில் சுமார் 90 பேர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் என அடையாளம் காணப்பட்டனர். இவர்கள் துபாய், இந்தியா, ரஷ்யா, இந்தோனேசியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் பதுங்கியிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இது குறித்து சந்தேக நபர்கள் அனைவரையும் விரைவில் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார்கள் என இதன்போது பிரதி காவல்துறை அதிபர் நிஷாந்த சொய்சா தெரிவித்தார். ருமேனியாவின் ஆடை தொழிற்சாலை வேலைவாய்ப்புகளை பெற்றுத் தருவதாக கூறி 750க்கும் மேற்பட்டவர்களிடம் சுமார் 920 மில்லியன் ரூபாய் பணத்தை மோசடி செய்த நிறுவனத்தின் பெண் பணியாளர் ஒருவரை கைது செய்வதற்கு காவல்துறை பொதுமக்களின் உதவியை கோரியுள்ளது. குறித்த நிறுவனம் பலரிடம் ருமேனியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி பெரிய அளவிலான நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த மோசடி சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கோமாகம பகுதியைச் சேர்ந்த 54 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் குறித்த நிறுவனத்தின் பணியாளர்களில் ஒருவர் எனவும் காவல்துறையினர் இதன்போது தெரிவித்தனர். மோசடி அம்பலமானதை தொடர்ந்து சந்தேக நபர் குறித்த பகுதியை விட்டு தப்பியோடியுள்ளார். இந்த நிலையில் சந்தேக நபர் இருக்கும் இடம் அல்லது அவர் தொடர்பான ஏதேனும் துல்லியமான தகவல் தெரிந்தால் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்குமாறு பொதுமக்களிடம் அவர்கள் கேட்டுள்ளனர். ஏற்கனவே குறித்த நிறுவனத்தின் உரிமையாளர் தடுத்து வைக்கப்பட்ட நிலையில்
ஏமாற்றப்பட்டவர்களுக்கு பணத்தை திருப்பி வழங்கும் நிபந்தனையின் கீழ் பிணையில் செல்ல கங்கொடவெல நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.